எதுக்காக இந்த நாய் சஃபர் பண்ணுது, இதுக்கு என்ன தேவை அப்படின்றத அந்த நாயோட பழகி அந்த நாயோட நம்ம டிராவல் பண்ணி அதுக்கு ஏற்பட்ட என்ன இன்னல் என்ன, அதுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டூரிங் டாக்கீஸ்னு ஒரு படம் நடிக்க ஆரம்பித்தேன். அப்படி இருந்து ஒவ்வொரு படங்களாக வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் இந்த 10 வருஷமா எனக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோ நல்ல கதையோ கிடைக்கல உண்மையில். அப்படி இருக்கும்போது தான் இந்த பையன் நிதின் நெல்லூர்லேருந்து வந்தார். ஒரு வார்த்தை தமிழ் தெரியாது. அங்கேருந்து ஒரு நண்பர் கூட்டிகிட்டு வந்து இந்த பையன் ஒரு நல்ல கண்டென்ட் வச்சுருக்கான் சார், நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க கதைகள் கேளுங்கன்னு சொன்னேன். ஒரே ஒரு ஷோ தான் போட்டேன். பார்த்திபன் சார் பார்த்தாரு, ஜி ஆண்டனி பார்த்தாரு, அமீர் சார் பார்த்தாரு, ஆடியோ ரிலீஸ்க்கு வந்தாங்களே மேனகா காந்தி படம் பார்த்தாரு. அத்தனை பேரும் படம் முடிஞ்சு எந்திரிக்கல, அழுதுட்டு உட்காந்து. நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணல. உங்க வெற்றிக்கு பிறகு உங்க அம்மா உங்களை எப்படி பார்த்தாங்க? ஒரு படம் கூட அவங்க பார்த்தது கிடையாது. எதுவுமே பார்த்தது? என் படம் மட்டும் இல்லை, இந்த படமே பார்த்து பேரம் படத்தையும் பார்த்தது. ஓ, சினிமாவை பார்க்க மாட்டேன். ஆனா வாழ்க்கையில நாங்க நல்லா வரணும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் பிரபலம், இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பிரபலம். யார் அவர்? திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் எப்பவும் போல. இப்போ புதுசா ஒரு படம் கூரன், தமிழ் கூறும் நல்லுலகுக்கு. கூரன்னா என்ன பொருள்? அதான் கேட்டாங்க, கூர்மையானவனா அப்படின்னு கேட்டாங்க. இங்கே இலக்கியத்தில் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும், இல்லை விக்கிபீடியாவில் போனீங்கன்னா தெரியும். கூரன் அப்படின்னு சொன்னால் இலக்கியத்தில் நாய் அப்படின்னு அர்த்தம். ஓ, இலக்கிய பேர் கூரன். இந்த ஒட்டுமொத்த கதையுமேவும் நாயை மையப்படுத்தி தான் இருக்கா? அதான் சொல்லிகிட்டே இருக்கேன், இது ஒரு முழுக்க ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். எல்லாரும் சொல்கிறது தான், ஆனால் உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டான படம். ஏன்னா இந்த படத்தில் ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது. ஒரு நல்ல கதை இருக்குது, நல்ல கண்டென்ட் இருக்குது. அந்த கதையுடைய ஹீரோ யாருன்னா அந்த நாய். அதான் கூரன்னு டைட்டில் வச்சு. தமிழ் சினிமாவில் நாயை வைத்து படம் எடுக்கிறதுன்றது புதுசு கிடையாது. நிறையா ஒரு 3-4 எனக்கு தெரிஞ்சு என்னோட இதில் ஒரு நிறையா படங்கள் வந்து சமீபத்தில் இல்லை சார், எடுத்திருக்காங்க. இப்போ யானை வச்சு எடுத்திருக்கிறாங்க, நல்ல நேரம். எம்ஜிஆர் முன்னர் தேவர் ஃபிலிம்ஸில் நிறையா அந்த மாதிரி படங்கள் பார்க்க முடியும். ஆட்டுக்கார அலமேல்னு ராமநாராயணன் ஆடை வச்சு எடுத்திருக்கிறார். பாம்பை வச்சு எடுத்திருக்கிறாங்க, பாம்பு பழி வாங்கிறதா நீயான்னு நினைக்கிறேன். நாகின்னு ஒரு பெரிய ஹிந்தி தமிழ் ரீமேக். இப்படி மிருகங்களை, அனிமல்ஸை வச்சு எடுத்த படங்கள்லாம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. சமீப காலமாக அந்த இது இல்லை. இதில் நம்ம வந்து என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறதே அந்த நாய் தான் ஹீரோ. இப்போ ஏற்கனவே நிறைய படங்கள் நாயை மையமாக வச்சு இப்போ ரீசெண்டாக எங்கே சார் நீங்கள் ரீசெண்டாக எங்கே வந்திருக்கு நாய் மையம் வச்சுன்னு கேட்குறீங்க? இப்போ எந்த படம், ஒரு படம் சொல்லுங்கள். இப்போ சிபி சத்யராஜ் நடிச்சு ஒரு படம் வந்தது நாயை மையமாக வச்சு. ஆமாம், நாயை மையமாக வச்சு ஹீரோ நடிச்சார். ஹீரோ நடிச்சார். ஆமாம், நாயை மட்டும் வச்சு இல்லை, இது நாய் தான் ஹீரோன்றேன். புரிஞ்சுக்கலையா நீங்க? புரியுது. நாயை வச்சு ஹீரோக்கள்லாம் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. இதுல ஹீரோவே நாய் தான், நாங்கள்லாம் துணை நடிகர்கள். சரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? திரு எஸ்.ஏ. சந்திரசேகர், அதுல என்ன கேரக்டர், என்ன ரோல் பண்றீங்க? ஒரு நாய் தன்னுடைய வேதனையை அதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு அந்த நாய் கோர்ட்டுக்கு போகுது. மனிதர்கள் கோர்ட்டுக்கு போவாங்க, என்னை கொண்டுட்டான், என்னை அடிச்சிட்டான், கொண்டுட்டான், என் ஒய்ஃபை இது பண்ணிட்டான் அப்படின்னு போகிறாங்க இல்லையா? ஒரு நாய் நீதி கேட்டு கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டில் போகும். அது என்ன பேச தெரியுமா? அது வாயில்லா ஜீவன் சொல்கிறோம். அதுக்காக அதனுடைய வேதனையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக வாதாடுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, ஒரு லாயர். அந்த லாயர் கேரக்டர் நான் பண்ணுறேன். அந்த படம் எடுக்கிறதுல சவால், இப்போ நீங்கள் சொன்ன அதே இடத்துலேருந்து தான் நானும் வரேன். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு நாயால் எப்படி பேச முடியும், எப்படி கன்வே பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அதை வச்சு நீங்கள் இயக்குறதாக இருக்கட்டும் அல்லது படத்தில் நடிக்க வைக்கிறதா இருக்கட்டும், என்ன மாதிரியான சவால்களை கிரவுண்டில் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க?
அதான் சார் ஒரு நாய் வந்து இப்போ மனிதனுக்கு உண்டான அத்தனை உணர்ச்சிகளும் மிருகங்களுக்கு உண்டு ம். இல்லையா? அதே போல் நாய்க்கும் உண்டு. நாய்க்கு இன்னும் சொல்லப்போனால் ஸ்பெஷலாக எல்லா உணர்வுகளும் இன்னும் காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம சொல்லணும்னா நன்றி உணர்வு அதிகம். அதனுடைய கண்ணிலே நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் என்ன ஃபீலிங்கில் இருக்குது, என்ன எமோஷனில் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன எதுக்காக இந்த நாய் சஃபர் பண்ணுது, இதுக்கு என்ன தேவை அப்படின்றத அந்த நாயோட பழகி அந்த நாயோட நம்ம ட்ராவல் பண்ணி அதுக்கு ஏற்பட்ட என்ன இன்னல் என்ன, அதுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக வாதாடி அதுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும். நான் வந்து என்னுடைய படங்கள் பெரும்பாலும் வந்து கோர்ட் ட்ராமா தான். ம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நிறையா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முதல் முறையாக ஒரு நாய்க்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு போராடுற ஒரு ஒரு கதை. இல்ல இந்த கதை தேர்வுல இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு உங்கள தூண்டுன ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்காக நான் இந்த படத்த நான் நடிக்கலாம் அப்படின்னு எந்த இடத்துல நீங்க அந்த முடிவு எடுத்தீங்க? 45 வருஷம் ஆச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. 80 இது வந்து இன்னைக்கு 45 வருஷம். இந்த 45 வருஷத்துல எனக்கே புதுசாப்பட்ட ஒரு கண்டென்ட். ஓ. உங்களுக்கு தெரியும், நான் கடந்த ஒரு 3 வருஷமா டைரக்ஷன் நிறுத்திட்டேன். ம். இல்லையா? ஒரு 72 படம் டைரக்ட் பண்ணேன். போதும். ஒரு நல்ல சினிமான்றது ஒரு நல்ல ஒரு சினிமாவில் இருக்கிறதே ஒரு பாக்கியம் இல்லையா அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமா தொழிலே டெய்லி நம்ம வந்து நம்மளை ஒரு எனர்ஜி படுத்தக்கூடிய ஒரு தொழில் அது. விதவிதமான திங்க் பண்ணுறோம், புதுசு புதுசாக திங்க் பண்ணுறோம், ஒரு எனர்ஜியாக நம்மளை வச்சுருக்கக்கூடிய ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்க. ஆமாம், ஒரு தொழில் அது. 45 வருஷமாக அனுபவிச்சிட்டோம். கடவுள் நல்லா நம்ம உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளை உயர்த்தினார். ஒரு தமிழனாக இருந்துக்கிட்டு அத்தனை லாங்குவேஜ்லையும் இந்திய மொழிகள் அத்தனை படம் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, தொழில் இது. குடும்பம்னு வரும்போது ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல மகன் இல்லையா? கடவுள் கொடுத்துட்டார். இதை விட என்ன வேணும்? வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமான ஒரு நிலைமையில் இதுக்கு மேலே டைரக்ஷன் வேண்டாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். நல்ல நல்ல கதைகள் புதுசு புதுசாக வர்றாங்கல்ல இளம் இயக்குனர்கள், இளம் இயக்குனர்கள் ஒரு பவரோடு வர்றாங்க, ஒரு புது தேடலோடு வர்றாங்க, ஜெயிக்கணுன்ற வெறியோடு வர்றாங்க, புது கண்டென்ட்டோடு வர்றாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இதை ஒரு லைஃப் கொடுக்கலாம். ஏன்னா எப்போவுமே என்னுடைய நீங்கள் கடந்து வந்த பாதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய படங்கள் எல்லாமே ஸ்மால் பட்ஜெட் படங்கள். பெரிய பெரிய ஹீரோக்கள் பின்னாடி எப்பாவது ஒரு படம் பண்ணுவேன். ஸ்மால் பட்ஜெட் படம், அட் த சேம் டைம் சோஷியல் மெசேஜோட இருக்கும். கண்டென்ட் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். பவர்ஃபுல்லானது. அதை கமர்ஷியலாக நம்ம சொல்லணும், போர் அடிக்காமல் சொல்லணும். இதுதான் என்னுடைய சினிமா பயணம் இல்லையா? அப்போ நான் வந்து இந்த 10 வருஷமாக கொஞ்சம் இந்த நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆஃபர் வந்துச்சு. அப்படி டூரிங் டாக்கீஸ்னு ஒரு படம் நடிக்க ஆரம்பித்தேன். அப்படி இருந்து ஒவ்வொரு படங்களாக வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் இந்த 10 வருஷமாக எனக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோ நல்ல கதையோ கிடைக்கல. உண்மையில் இந்த 10 வருஷத்தில் அவ்வளோ வறட்சியாக இருக்குது தமிழ் சினிமாவில். எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறேன். சரி, எனக்கு கிடைக்கல. என்கிட்ட வந்த டைரக்டர்ஸ் வந்து அப்படி அமையல. உங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி கதையோட வரல. திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல கதை கிடைக்கல. சரி. அப்படி இருக்கும்போது தான் இந்த பையன் நிதின் நெல்லூர்லேருந்து வந்தார். ஒரு வார்த்தை தமிழ் தெரியாது, ஒரு வார்த்தை வாங்க போங்கன்னு கூட தெரியாது. அங்கேருந்து ஒரு நண்பர் கூட்டிகிட்டு வந்து இந்த பையன் ஒரு நல்ல கண்டென்ட் வச்சுருக்கான் சார், நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறீங்களே கதைகள் கேளுங்கன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், என்னப்பா அப்படி புதுசாக என்ன புது கண்டென்ட் என்ன? சும்மா ஒரு லைனில் மேட்ரு அந்த கண்டென்ட்டை மட்டும் சொல்ல அப்படின்னு. அவர் சொன்னார், ஒரு நாய் நீதி கேட்டு நீதிமன்றத்துக்கு போகிறது அப்படின்னார். இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, நானும் கேள்விப்பட்டேன்.
இதுதான் எனக்கு முதல்ல வந்து என்னைய ஈர்த்தது. உடனே சொன்னேன், நாளைக்கு வான்னு கூட சொல்ல. முழு கதையும் சொல்லுப்பான்ட்டு உட்கார்ந்துட்டேன். ம். ஏன்னா அந்த கன்டென்ட்டே எனக்கு ஒரு நாய் நீதி கேட்டு நீதிமன்றத்துக்கு போகிறது. முழு கதையும் கேட்டேன். கேட்டுட்டு அந்த தம்பிக்கிட்ட கேட்டேன், கரெக்ட்டு நல்லா இருக்கு. யார் சொன்னாலும் இந்த கதையை எடுத்திருப்பாங்க. எந்த தயாரிப்பாளர்கிட்ட சொன்னாலும் இந்த கதையை எடுத்திருப்பாங்க. நிச்சயமா எடுத்திருப்பாங்க. மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் என்கிட்ட வந்த? சொன்னாரு, இந்த நாய்க்காக வாதாடக்கூடிய ஒரு லாயர் கேரக்டர் இருக்கு சார், வக்கீல் கேரக்டர். அது நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு உண்மையிலேயே சினிமாவை தாண்டி ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு கேரக்டர், ஒரு மனிதன் அந்த கதாபாத்திரத்தை பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு நாய்க்காக ஒரு லாயர் போய் வாதாடுறான் அப்படின்னா எல்லாரும் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதுக்கு ஒரு பேஷன் வேணும். அவருக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, நான் வந்து 80லேருந்து 93 2003 வரைக்கும் 2 நாய் வளர்த்தேன். ஓ! ஒரு அல்சேஷன், ஒரு பொமரேனியன். இந்த பொமரேனியன் எப்பவுமே அல்சேஷன் கீழே இருக்கும். பொமரேனியன் எப்பவுமே எங்கள் பெட்ரூமில் தான் இருக்கும். ம். அது விஜய்க்கு நான் ரொம்ப விஜயோ பெட்டில் தான் படுத்திருக்கோம். அவர் எதுவும் தனியாலாம் நான் இது வளர்க்கல. நான் வளர்த்தா அவர் வளர்த்தேன். சரி. இல்ல அவருக்குன்னு ஏதோ பெட் அப்படின்னு ஒரு அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். பெட் ஆர்வலர் தான். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போவும் நாய் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. வளர்த்துட்டு தான் இருக்காரு. எஸ், இப்போவும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த எனக்கு அந்த நாயோட பழகி அந்த அல்சேஷன் எப்படின்னா, யாராவது வந்தவங்க என்னை பார்த்து கோவமா பேசினாவே குலைக்கும். ம். நீங்கள் என்னை பார்த்து கோவமா பேசுனீங்க ஒர்ர் அப்படிங்க. அந்த அளவுக்கு உங்களை ரீட் பண்ணி வச்சிருக்காரு. ஆமாம். ம். ம். அப்படி நான் அந்த நாயோட வாழ்ந்ததுனால இந்த கதை எனக்கு ரொம்ப அதுக்குள்ளே நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அப்படித்தான் ஆரம்பிச்சது இந்த பயணம். இப்போ ஒரு காமன் மேனா, ஒரு ரசிகனா, நான் ஏன் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அதுக்கு நீங்கள் உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நான் சொன்ன கண்டென்ட் புதுசாக இருந்துச்சா? கண்டென்ட் புதுசாக தான் இருந்தது. நிச்சயமாக. நீங்கள் ட்ரைலர் பார்த்துருக்கீங்களா? ட்ரெய்லர் பார்த்தேன். அது கொஞ்சம் ஒரு இன்னோவேட்டிவாக இருந்தது. அப்போது நிச்சயமாக அதை பார்க்கணுன்னு தோணும்ல. அதில் ஒரு கேள்வி இருக்கும். ம். ம். இந்த நாய் பேசுமா? ம். பேசாமல் எப்படி இந்த கேஸை நம்ம வந்து ப்ரொலாங் பண்ண முடியும்? உங்களோட பைலைனும் கேட்சியாக தான் இருந்தது. ரிவெஞ்ச் ஸ்டோரி ஆஃப் டாக் அப்படின்னு சொல்லி. கரெக்ட். அப்படி ஒரு க்யூரியாசிட்டி. நான் கதை கேட்கும்போது நான் சொன்னேன்ல, இந்த 10 வருஷத்தில் கதை கேட்கும்போது நானே எக்ஸைட் ஆனேன். எனக்கே ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அந்த லைனை கேட்ட உடனே நான் ஃபுல் ஸ்டோரி கேட்டேன். இது என்னுடைய உணர்வு தானே மற்றவங்களுக்கு இருக்கும். அதனால் நிச்சயமாக இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்கும். கதையாக இருக்கும். லாஜிக்கலி இது எப்படி மேட்ச் ஆகும்? பொதுவாக சினிமா பார்க்கும்போது லாஜிக் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டாகுக்கு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்றதே வந்து லாஜிக்கலி அது எப்படி நம்ம பொருத்தி பார்க்க போகிறோம் அப்படின்றது ஒன்று. அந்த ரிவெஞ்சுக்காக கோர்ட் வரைக்கும் போகுது, நீதிமன்ற வாசலுக்கு போகுது அப்படின்னா அதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, எடுத்துக்குவாங்க அப்படின்ற அது அந்த அடிப்படையில் கேட்குறேன். ஒரு வந்து ரிவெஞ்ச் எடுத்து ஒத்துக்கிட்டீங்களா? அது ஹிட்டாகவும் ஆச்சு. பெரிய ஹிட்டா. ஆமாம். எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிட்டா. கரெக்ட். இப்படி ரிவெஞ்ச் எடுக்கும் சொல்கிற விதம் தானே. நம்ம வந்து உங்களை கன்வின்சிங்காக அந்த டைரக்டர் சொல்லியிருந்தாருன்னா ஏற்றுக்க போகிறீங்க. இந்த படத்தை வந்து ரொம்ப கொஞ்சம் பேர் தான் படம் பார்த்தாங்க. ரிவ்யூ. ஆமாம், கொஞ்சம் நண்பர்கள். ஒரே ஒரு ஷோ தான் போட்டேன். பார்த்திபன் சார் பார்த்தாரு, விஜய் ஆண்டனி பார்த்தாரு, அமீர் சார் பார்த்தாரு, ஆடியோ ரிலீஸ்க்கு வந்தாங்களே மேனகா காந்தி படம் பார்த்தாங்க. ஓகே. அத்தனை பேரும் படம் முடிஞ்சு எந்திரிக்கல, அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணல, உண்மையை சொல்லியிருக்கேன். உண்மையை சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு படம் பார்க்குறவங்கள கனெக்ட் பண்ணிடுச்சு. எப்படி அதை ரிவெஞ்ச் எடுக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கல. இப்போ நீங்கள் கேட்டிங்களா அந்த கேள்வி கேட்கல. இல்லை, நான் படம் பார்க்கல, அதனால அந்த கேள்வி. இன்வால்வ் ஆகிட்டாங்க. நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னும் 3 days தான். ஆமாம். இல்லையா? படம் பார்க்க போகிறீங்க நீங்கள். நான் சொல்கிறது அத்தனையும் ஏன்னா எனக்கு 10 வருஷத்தில், இந்த கடந்த 10 வருஷத்தில் டிராஃபிக் ராமசாமின்னு ஒரு படம் ஆமாம் நான் ரசித்து பண்ணேன். ஆனால் இந்த அளவுக்கு அது புதுசு இல்லை.
அது ஒரு பயோகிராஃபி மாதிரியான பயோகிராஃபி ஒரு ஸ்லோவாக அப்படியே போகும். போகும். அப்படியேப்பட்ட ஒரு ஆனால் நான் வந்து அனுபவிச்சு பண்ணேன். ஆனால் இந்த கதை இருக்குதுல்ல, ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து அந்த சீன்கள் எனக்கே வந்து புதுசு புதுசாக இருந்துச்சு. ம். அந்த டைரக்டர் அந்த அந்த சின்ன வயசு அந்த பையன், உங்களுக்கு இப்போ வர்ற இயக்குனர்கள்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு புது வேகத்தோட வர்றாங்க, இல்லைன்னு சொல்ல. படம் கண்டிப்பாக ஜெயிச்சிடுறாங்க. ம். ம். அது காரணம் என்னன்னா, ஒரு கதையை வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷமா அப்படியே போட்டு 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 திருப்பி திருப்பி ஒரு 10 பேர்த்திட்ட சொல்லி 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 மெருகேற்றி 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 முதல் படத்தில் தூக்கிடுறாங்க. அது எல்லா இளைஞர்களும் இப்போ வர்ற இளைஞர்கள் அதில் குறியாக இருக்கிறாங்க. ஜெயிக்கணும், புதுசாக சொல்லணும், ஆடியன்ஸுக்கு நம்ம ஏதாவது. இதில் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து, நான் கமர்ஷியல் டைரக்டர் தான், இல்லைன்னு சொல்ல. என் படத்தில் ஃபைட் இருக்கும், குத்துப்பாட்டு இருக்கும், கொஞ்சம் மசாலாவாக இருக்கும். ஆனால் விஷயம் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், மெசேஜ் இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும். ஆனால் வயலன்ஸ் இருக்காது. இப்போ வர்ற படங்கள்லாம் வெட்டு, ரத்தம், சத்தம் அதெல்லாம் இந்த படத்தில் இருக்காது. ஆனால் இந்த 2 மணி நேரமும் உங்களை நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருப்போம். 2 மணி நேரம் தான் படம். அந்த 2 மணி நேரமும் நீங்கள் அந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்க. இது நான் ஒரு டைரக்டராக இல்லை, ஒரு சாதாரண ஒரு சினிமா கோயராக நான் சொல்கிறேன். சினிமா பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு. ராம்நாட்லேருந்து உங்களுடைய பயணம் தொடங்குது. முத்துப்பேட்டை இல்லையா உங்களோட சொந்த கிராமம்? ஆமாம். அங்கேருந்து வருது கடற்கரை. அங்கேருந்து இப்போ கோலிவுட் வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட அந்த பயணம், உங்களோட ஸ்ட்ரகிள்லாம் எப்படி இருந்தது? எப்படி இந்த சினிமாவில் சக்ஸஸ் பண்ண முடியும்னு நீங்கள் நம்புனீங்க? சார், நான் ஒரு மனிதன் வந்து எதில் வாழ்கிறான் அப்படின்னா நம்பிக்கை சார். நம்பிக்கை, குறிக்கோள். நம்ம அந்த 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 பருவம் சொல்கிறோம்ல, 18 வயசுக்குள்ளே நம்ம டிசைட் பண்ணுறோம்ல, நம்ம என்னவாகணும். அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி, நீ என்னவாகணும் அதை தீர்மானிக்கக்கூடிய வயசில் நம்ம இதுவாகணும். ஒரு எழுத்தாளன் ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன் படிக்கிற வயசில். அது எப்படி அந்த ஆசை வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் 10 வயசாக இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன், 10-11 வயசு சரியாக சொல்ல முடியாது. பராசக்தி படம் பார்த்தேன். முதல் நாள் பார்த்தேன், 2வது நாள் பார்த்தேன், 3வது நாள் பார்த்தேன். 9 தடவை வந்து படம் 10 வயசாக இருக்கும்போது. அதில் நான் படத்தை ரசித்ததை விட அந்த சமூகத்துக்கு தேவையான அந்த விஷயங்கள், அதை சொல்லிய விதம், டைலாக்னு சொல்கிறோம்ல, வசனம்னு சொல்கிறோம்ல, கலைஞருடைய வசனம், அது என்னை அப்படி ஈர்த்துச்சு. அன்னைக்கு டிசைட் பண்ணேன் சார், ஒரு எழுத்தாளனாக மாறணும். அதுவும் ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு எழுத்தாளனாக மாறணும். சமூக நீதி பேசக்கூடிய ஒரு எழுத்தாளரா அப்படின்னு டிசைட் பண்ணேன். அது என்னை அப்படியே கூட்டிகிட்டே வந்துருச்சு. இவ்வளவுக்கும் சினிமா பார்க்குறதே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த நான். எங்கள் அம்மா ஒரு டீச்சர். சினிமா பார்த்துட்டு இருந்தால் அடிதான் விழுக்கும் வீட்டில். அப்படியாப்பட்ட குடும்பத்தில் இருந்து அந்த படத்தினுடைய இன்ஸ்பிரேஷனில் சரி நம்ம ஒரு எழுத்தாளன் ஆகணும். எப்படியாப்பட்ட எழுத்தாளன் ஆகணும்? ஒரு லவ் சப்ஜெக்ட் எழுதலாமா, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எழுதலாமா? வேண்டாம். சமூக சொசைட்டிக்கு என்ன என்ன நடக்குது நாட்டில், அதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும். அதுக்கு சரியாக ஒரு எழுத்தாளன் ஆகணும். அந்த எழுத்தை நம்ம வந்து ஜனங்கள்கிட்ட கொண்டு போகணும்னா ஒரு மீடியா வேணும். அப்போ ஜேர்னலிசம் இருந்தது இல்லையா, பத்திரிகைகள் இருந்துச்சு. பத்திரிகைகளை படிக்கிறத விட சினிமா வந்து இன்னும் பவர்ஃபுல்லான மீடியாவாக இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, ஒரு படம் என் வாழ்க்கையை மாற்றிச்சு. என் வாழ்க்கையுடைய நீ இப்படி தாண்டா போகணும், நீ எதிர்காலத்தில் நீ இப்படி ஆகணும் அப்படின்னு நான் தலைக்குள்ள ஒரு விதையை போட்டுச்சில்ல, அந்த விதை ஆலமரமாக மாறிச்சில்ல. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு மீடியாவை எடுத்துக்கலாம் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு, சினிமா மூலமாக ஒரு எழுத்தாளனாக அப்படி புறப்பட்டு வந்தவன். பசி பட்டினி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் அது சொல்லணும்னா அது ஒரு பெரிய இன்டர்வியூ வைக்கணும், சின்னதாகவே சொல்லலாம். அந்த இல்லை, அதான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு 100 எபிசோட் பண்ணலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ரோட்டில் கிடந்திருக்கிறேன், பட்னியாக கிடந்திருக்கிறேன், பசியில் தவிச்சிருக்கிறேன். அப்போல்லாம் கூட நான் திரும்பி போகலை.
திரும்பி போகல. 7 நாள் 8 நாள் பசியில் கிடந்தப்போ கூட சாப்பிடாம வீட்டுக்கு திரும்பி போகல. அதுதான் வைராக்கியம். நான் எதை நோக்கி வந்தனோ அதை அடையாம திரும்பி போகக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருக்குல்ல, அந்த வைராக்கியத்தோட இங்க இருந்தேன், ஜெயிச்சேன். உங்க வெற்றிக்கு பிறகு உங்க அம்மா உங்களை எப்படி பார்த்தாங்க? இப்ப அந்த உங்க உழைப்பு ஒரு படம் கூட அவங்க பார்த்தது கிடையாது. எதுவுமே பார்த்ததில்ல. என் படம் மட்டும் இல்ல, எந்த படமே அவங்க பார்க்கல. பேரன் படத்தையும் பார்த்ததில்லை. ஓ. சினிமாவை பார்க்க மாட்டாங்க. ம், ம். ஆனா வாழ்க்கையில நாங்க நல்லா வரணும்னு ப்ரே பண்ணுவாங்க. ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி உட்காந்து நான் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு தான் நாங்கள் போவோம். ஓ. ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் சினிமா பார்க்க மாட்டேன். இதுதான் என் லைஃப் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், விஜய் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவரை ப்ரமோட் பண்ணோம். நாளைய தீர்ப்புல இருந்து நாளைய தீர்ப்பு. அந்த பட துவக்கம் எப்படி இருந்தது? அதுல ஏதாவது நினைவுபடுத்துற மாதிரி, இல்ல ஏதாவது மறக்க முடியாத நினைவு அப்படின்ற மாதிரி விஜயோட ஆரம்பிச்ச கரியர் ஸ்டார்ட் பண்றது? அதாவது நான் பண்ண 70 படங்கள்ல 50-55 படம் வந்து ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்கும். ம். ஒரு மெசேஜ் ஓரியன்ட் படங்கள் தான். ஒரு 20 படம் தான் வந்து லவ் சப்ஜெக்டாக அதுக்கு இதுன்னு அப்படி மாற்றி பண்ணியிருப்பேன். சட்டம் சந்திரசேகர் தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்போல்லாம் கூட எனக்கு இப்போ கலைஞர் வசனத்தில் 3 படம் பண்ணேன் நான். ம், ம். நீதிக்கு தண்டனை, சட்டம் ஒரு விளையாட்டு, இது எங்கள் நீதி. அப்படி அவர் டைலாக் எழுத வச்சு, அவரை எழுத வச்சு யாருடைய படம் என்னை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சோ அவரவே வச்சு டைலாக். அவரை வச்சே டைலாக் எழுத வச்சு 3 படம் பண்ணேன். 84 இருந்து என் படம் ஒரு படம் விடாமல் ஃபஸ்ட்டு காப்பி அவர் தான் பார்ப்பார். அப்படி பழகின காலங்கள்ல எல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவரோட பழகியிருக்கிறேன். இப்போ எம்ஜிஆர் படங்கள்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறதுனால அவரோட பழகியிருக்கிறேன். இப்படி அரசியல்வாதிகள் பலரோட பழகியிருக்கிறேன். ஏன்னா எல்லாரும் என் படத்தை பார்ப்பாங்க. எதையாவது நான் சொல்லுவேன், நான் தைரியமாக சொல்லுவேன். ஒரு மீடியா நமக்கு கிடைச்சது. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொன்னால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நாட்டில் நடக்கிற தவறுகளெல்லாம் சொல்கிறீங்கல்ல, சொல்லணும். அதானே உண்மையான ஜேர்னலிஸ்ட். நான் உண்மையான எழுத்தாளனாக இருக்கணும்னு ஆசை. ஸோ என் படங்களெல்லாம் தைரியமாக சொல்வேன். ஸோ சந்திரசேகர் படம்னா ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் அத்தனை பேர் எனக்கு நண்பர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், பாலிட்டிஷியன்ஸ். வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. கூரன் படம் நல்லபடியாக வெற்றிகரமாக அமையட்டும். நன்றி சார். வணக்கம்.